ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நாம் ஆராதிப்பதற்காக நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழு தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. தேவா பிரசன்னம் தாருமே, பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாத படியாய் இருப்பதற்காக நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. நம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. மகிமையின் தேவனே, எங்கள் மீது அன்பு கூர்ந்தவரே, எங்கள் மேல் நினைவாயிருப்பவரே, எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ள கரைகளை எல்லாம் அவருடைய இரத்தம்
கழுவி சுத்திகரித்திருக்கிறது. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்தஸ்வரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்தஸ்வரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேர் சிறந்தோரா பிரசன்னம் தாருமே நீவும் பாதம் தோழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே நீவும் பாதம் தோழுகிறோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. தோழுகிறோ இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோ. தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தோழுகிறோ. ஒவ்வொருவரையும் பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி எங்களை விசாரிக்கிற, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற, எங்களை தேற்றுகிற, எங்களை அரவணைக்கிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே, கரங்களை தட்டி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹல்லேலூயா, மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருப்பது போல நம்முடைய தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார். நம்மை போல பாடுகள் பட்டார், நம்மை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து தீர்த்தார். ஆகவே நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் அவதரித்தவர்கள் யாருமே
மனிதர்களுடைய பாவங்களுக்காக மரித்தது கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே ஆண்டவர். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இயேசுவே பெருமான். குமாரனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். கவலைக்கிடம் கொடுத்தறியா, வேறு பவவினையாதுமே தெரியா. கவலைக்கிடம் கொடுத்தறியா, வேறு பவவினையாதுமே தெரியா. இப்புவன மீது நமக்குரியா. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். குருடர்களுக்கு உதவும் வெளியாயிருப்பவரே, பாவ கரும இருளை நீக்குகிற ஒளியாயிருப்பவரே, தெய்வம் இருக்கும் தலம் செல் வாசல் வழியாயிருப்பவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னவரே. குருடர்களுக்கு உதவும் விழியா, பவ கரும இருளை நீக்கும் மொழியா. குருடர்களுக்கு உதவும் விழியா, பவ கரும இருளை நீக்கும் மொழியா. தெய்வம் இருக்கும் தலஞ்சன் வாசல் வழியா. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணே. பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. எக்குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இயேசுவே பெருமான். அறம் செய்வதனில் ஒரு சித்தன், கொடும் அறம் இடுபவர் கருள் முக்தன். அறம் செய்வதனில் ஒரு சித்தன், கொடும் அறம் இடுபவர் கருள் முக்தன்.
பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் எப்படிப்பட்டவராம்? பல பிணி தீர்க்கும் பரிகாரியாம். இயேசு கிறிஸ்துவால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் இல்லை. அவர் ஒன்று குறைய 39 முறை அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டார் என்பது சரித்திரம். அந்த சவுக்கிலே பலவிதமான ஆணிகளை கட்டி ஒவ்வொரு முறை அந்த சவுக்கு அவர் மேல் படும்போதும் அவருடைய சதையை பீத்து கொண்டு வரும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனையை அவர் அனுபவித்தார். அடித்த அடியிலே அவருடைய எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த சதைகள் மாம்சம் பீந்து போனது. உலக அளவிலே ஆராய்ச்சி செய்த மருத்துவர்கள் மிகவும் கொடியதான மருந்துகளால் தீர்க்க முடியாத நோய்கள் என்று சொல்லி 39 நோய்களை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்களாம். அந்த நோய்களுக்கு மருந்தே கிடையாது. அதற்கு அடையாளமாகத்தான் எம்பெருமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 39 முறை சவுக்களால் அவர் அடிபட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, மனிதர்களால் தீர்க்க முடியாத, மருந்துகளால் குணப்படுத்த முடியாத எந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால். ஒருவேளை நீங்க ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒருவேளை இதிலிருந்து விடுதலையே அடைய முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்தோடு இன்னொரு தடவை பக்கத்துல கை கொடுத்து, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You are healed by his wounds. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. எக்குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே போமான். இயேசுவே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பெருமான். இவரே பெருமான். குருடர்களுக்கு உதவும் விழியா, அவ கருமை இருளை நீக்கும் ஒளியா. குருடர்களுக்கு உதவும் விழியா, பவ கருமை இருளை நீக்கும் ஒளியா. தெய்வம் இருக்கும் தலஞ்சல் வாசல் வழியா. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே போமான். இயேசுவே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே போமான். இயேசுவே பெருமான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த புனித வெள்ளி அன்று, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த நாள் அன்று அவர் மேலே உங்க கவலைகளை வைக்கிறீங்க? நான் வச்சுட்டேன், நீங்க வச்சுட்டீங்களா? அதைத்தான் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள், உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்ளுகிறேன். நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷ விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாம்? அவருடைய அன்பு அநாதி சிநேகம். வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த உலகத்தின் அன்பு எப்படிப்பட்டது? அநாதி சிநேகம் அல்ல, அது தற்காலிகமான சிநேகம். ஒரு உலகத்தான் இப்படி எழுதினான், பானையிலே சோறு இருந்தால்
பூனைகளும் சொந்தமடா என்று எழுதினான். இந்த உலகம் தேவைகளை நாம் சந்திக்கிற வரைக்கும் நம்மேல் அன்பு கூறும். அதுதான் உலகத்தின் சிநேகம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சிநேகமோ, எது இருந்தாலும் இல்லை என்றாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவர். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அதுதான் அவருடைய அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். வலது கையை உயர்த்தி அதை உணர்ந்தவர்களாய், அவருடைய அநாதி ஸ்நேகத்தை உணர்ந்தவர்களாய், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம். அது பரலோக மகிமையை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மேலான ஸ்நேகம் இயேசுவின் ஸ்நேகம். ஒரு நாளும் நம்மை மறவாத, ஒரு நாளும் நம்மை வெறுக்காத, ஒரு நாளும் நம்மை விட்டு பிரியாத அன்பு அவருடைய அன்பு. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப ஸ்நேகித ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல், சிநேகிதனே எதற்காக வந்திருக்கிறாய் என்று அழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம். அதுதான் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல், சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல், சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை என்னை மறுதலிப்பார் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். பேதுரு சொன்னான், எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். ஒருவேளை நாமும் அப்படித்தான். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் என்று பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே
பொருத்தனை செய்திருக்கலாம், தீர்மானம் செய்திருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகளிலே நாம் தவறு விடுகிறோம். ஆனால் அப்படி தவறி போனாலும் கூட சேவல் கூவுகிற வேளையிலே பேதுருவை அவர் நோக்கி பார்த்தாரே, அவருடைய பார்வை அதுதான் அவருடைய அன்பின் பார்வை. நம்மேல் அவர் கசந்து கொள்ளுகிறவர் அல்ல, நம்மேல் அவர் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய கனிவான கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சார்ல்ஸ் ஃபின்னி என்ற உலக புகழ்பெற்ற பிரசங்கி, அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது உலகத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் அவர் அலுவலகத்தை பூட்டிவிட்டு வெளியே வரும்போது நடந்தது என்ன தெரியுமா? அங்கு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இயேசு பெருமான் நின்று கொண்டிருந்தார். அவர் என்ன செய்தாராம்? ஒன்றுமே செய்யவில்லை. He did not do anything. அவர் ரொம்ப கடுமையாய் வேலை எல்லாம் முடித்துட்டு கதவை போட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்கு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அங்கு நின்று அவருக்கு தரிசனமாகி சார்ல்ஸ் ஃபின்னியை பார்த்து கொண்டுதான் இருந்தாராம். He was just looking at him. அவரை பார்த்து கொண்டுதான் இருந்தார். கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு இருந்தார், அவ்வளவுதான், மறைந்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையை அன்று ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து உலக புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியாராக கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிநேகம் எப்படிப்பட்டதாம்? கண் இழந்த, பலன் இழந்த சிம்சோன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான். ஆனால் பாவத்தினால் அவனுடைய வல்லமை இழந்து போனான். ஆனாலும் என்னை நினைத்தருளும் என்று சொன்னபோது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடினான் யோனா. ஆனாலும் கூட அவனை அழித்து விடாமல் கர்த்தர் மீண்டும் அவனை பயன்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் உங்களையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்திற்கு இயேசு தேவை. இயேசு உங்கள் மூலமாக, என் மூலமாக இந்த திருப்பூரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஒப்புக்கு நல்ல கரங்களை தட்டி கண் இழந்த, பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், கண் இழந்த, பலன் இழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் சிநேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான 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 சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், எங்கள் இயேசுவின் 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 சிநேகம். உங்கள் அன்பு யார் மீது இருக்கிறது? ஆவியானவர் இன்றைக்கு அதை நினைவுபடுத்துகிறார். உங்களை யார் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார்கள்? உங்களுக்காக எதையும் இழக்க தயாராக யார் இருக்கிறார்கள்? இந்த உலகத்தின் சிநேகங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். ஆனால் எல்லைக்கு உட்படாத ஒரு அன்பு
இயேசுவின் அன்பு. அந்த அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருக்கிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அந்த அன்பினால் அவர் நிறையப்பட்டு நமக்காக இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, எல்லாரும் சொல்லுவோமா, சகல பாவங்கள். எத்தனை பேர் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்திருக்கிறார் ஆண்டவர்? பக்கத்தில் சொல்லுவீங்களே, என் பாவத்தை ஆண்டவர் சுத்திகரித்தாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. சாதாரணம் இல்லைங்க, இரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ், விலையேற பெற்றது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பாவம் என்றால் என்னவென்று தெரியாத பரிசுத்தமுள்ள இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. இரத்தம் என்ற விலையை கிரயத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக, நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படி தம்மை தாமே அவர் அழித்துக் கொண்டார். அதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடி அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே,
இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதியாயிருந்த எனக்கு அவருடைய குமாரன் என்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்து தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, என்னை புது மனிதனாக புது மனுஷியாக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நாம் எல்லாரும் எழுந்து நின்று இது அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் கெத்செமனேயில் ஜெபித்த போது அவருடைய வியர்வையே இரத்தத்தின் பெரும் துளிகளாக மண்ணில் விழுந்தது. இரத்த நாளங்கள் வெடித்து இரத்த வியர்வை சிந்தும்படியாக அவர் நமக்காக பாரப்பட்டார். நமக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தையும் அவர் தம்முடைய சொந்தமாக்கிக் கொள்ளும்படி. கரங்களை உயர்த்தி, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்காக இரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பார் என்றால் நாம் அழிந்து போயிருப்போம். நித்தியமாக நரக அக்கினியிலே அழிந்து போயிருப்போமே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என் வேண்டுதல், எனக்கு அது கிடைக்கவில்லையே, இது கிடைக்கவில்லையே என்றெல்லாம் ஒருவேளை நாம் ஏங்கலாம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிய பரிசு என்ன தெரியுமா? The greatest gift is salvation. நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டு கொண்டாரு. எத்தனை பேர் அதற்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்க? புனித வெள்ளி அன்று வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை மீட்டு கொண்டீரே அப்பா, என் பாவங்களை கழுவி மீட்டு கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. நித்திய ஜீவனை எனக்கு தந்தீரே, பரலோகத்திற்கு என்னை சொந்தமாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி. நித்திய, அதே பாடலின் கடைசி அடியை பாடுவோம். ரிபா தாரானா ஷாபா. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல்
ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இயேசு கிறிஸ்துவே, எங்கள் எஜமானனே, எங்கள் சிநேகிதரே, எங்கள் சிருஷ்டிகரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. உணர்ந்து பாடுவோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்படியே கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் அந்த இரத்தத்தின் விலையை உணர்ந்திருக்கிறீங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் அது சாதாரணமானது அல்ல. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வறுமை, வேதனை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். வலது கரத்தை உயர்த்தி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையை நமக்கு அளித்திருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நானே உங்கள் பரியாரியாகிய கர்த்தர். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன்.
எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறீங்க? நான் சொல்ல முடியும், எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றிருக்கிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நீர் என் பாவங்கள் சுமந்ததினால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நீர் எனக்காக புறக்கணிக்கப்பட்டதினால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். நீர் எனக்காக அவமானம் அடைந்ததினால் உன் மகிமையிலே என்னை பங்கு பெற செய்தீரே. நீர் எனக்காக சிலுவையில் ஏழ்மையானதினால் நான் செல்வந்தனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நீர் எனக்காக சாபங்களை சுமந்ததினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைவீர்களாக. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆராதிப்போமா? ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாவங்கள் சுமந்ததினா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் பாவங்கள் சுமந்ததினா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. உமக்கு ஆராதனை. கரங்களை அசைத்து ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை. சொல்லுவோம். எனக்காக உயிரை கொடுத்தவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை. நல்ல கையசைச்சு ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு
ஆராதனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது நாமத்தை சொல்லி உமக்கு நேரே கையெடுப்பேன். நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த கார்டு என்னச்சுன்னா, நீங்கள் சில அங்கே வாங்காமல் இருக்கிறீங்க. பின்னால் விஜயா திருமுருகன் பூண்டி வந்திருக்கீங்களா? விஜயா திருமுருகன் பூண்டி அதற்கு ஜான்சி ஓடக்காடு, ஜான்சி ஓடக்காடு இருக்கீங்களா? இல்லை, தேவி சிக்கனா காலேஜ் பின்புறம் தேவி வரல. மூணாவது ஷீலா செல்வி அந்தோணி பிரகாஷம் இல்லை. ஜெயந்தி ஃப்ரிட்ஜ் வே காலனி எக்ஸ்டென்ஷன் 2வது தெரு இருக்காங்க. இல்லை, சரி, ஓகே. இன்னும் சிலவங்க கார்டு அங்கே இருக்குது. இது அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தனால என்னச்சுன்னா கொடுத்தாங்க. இந்த கார்டை என்னச்சுன்னா வாங்கிருங்க. சரி, ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். மத்தேயுவின் சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 27:35 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் என்னச்சுன்னா, ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்து சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒன்று தான் இந்த என்னச்சுன்னா குட் ஃப்ரைடே தினம். எல்லாருடைய மரணம் மற்றவர்களுக்கு துக்கம், மற்றவர்களுக்கு வேதனை, மற்றவர்களுக்கு புலம்பல், மற்றவர்களுக்கு என்னச்சுன்னா அது வருத்தம். ஆனால் இயேசுனுடைய மரணம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தது. அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை மாற்றினது, வேதனையை மாற்றினது, புலம்பலை மாற்றினது, அற்புதங்களை என்னச்சுன்னா செய்தது. எனவே இயேசு மரிக்கவில்லை என்றால் நமக்கு சந்தோஷம் இல்லை. இயேசு மரிக்கவில்லை என்றால் நம்முடைய துக்கத்திலே மாண்டு போயிருப்போம், நம்முடைய பாவத்திலே மாண்டு போயிருப்போம், நம்முடைய அக்கிரமத்திலே மாண்டு போயிருப்போம். ஆனால் இயேசு மரித்தது நிமித்தமாய் நமக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இயேசு சிலுவையில் மரித்தார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து என்ன செய்தீங்க? கொலை செய்தீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டது. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, தேவன் நினைச்சனா குறிக்கப்பட்டிருந்த, தேவன் நினைச்சனா முன்குறித்த, அவர் நினைச்சன ஸ்தோத்திரம் வாக்குரைத்த அந்த செயலின் படியே, அவருடைய முன்னறிவிப்பின் படிவே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53:12 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53:12 வாசித்து பார்த்தா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுத்தேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று சொன்ன வேத வார்த்தை நிறைவேறும்படியாக லூக்கா 22:37 எப்படி வாசிக்கிறோம்? லூக்கா 22:37 வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரின் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வந்திருக்கிறது என்று நினைச்சுன்னா இயேசு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. இயேசு சிலுவையிலே மரித்தது அவர் முன்குறிக்கப்பட்ட வேத வாக்கின்படியாகவே மரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அது தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். தேவன் அதற்காக நினைச்சுன்னா நாளை குறித்து வைத்திருந்தார். தேவன் அதற்காக திட்ட வகுத்து வைத்திருந்தார். தேவன் என்ன சொன்னாரோ, என்ன அந்த சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாகவே தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து, தனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து இயேசு சொன்னதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 20:17 நீங்க வாசிக்கும் பொழுது, மத்தேயு 20:17 மத்தேயு 20:17 பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, அதுக்கு 18 இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து 19 அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து, தான் எப்படி மரிக்க போகிறேன், என் மரணத்தில் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக தன்னோடு கூட பயணம் செய்த சீஷர்களுக்கு சொன்னார். அது அப்படி நடந்தது. மத்தேயு 27:39 பாருங்க. மத்தேயு 27:29 வாசிக்கும் பொழுது, அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் 27:29 எங்க போகுது? முள்ளுகளால் முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து, அவர் வலது கையில் கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவர் என்ன செய்தார்களாம்? பரியாசம் பண்ணினார். 30 பாருங்க. அவருக்கு என்ன, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் என்ன செய்தார்களாம்? அடித்தார்கள். 31 பாருங்க. அவர் மேலங்கே கலட்டினார்கள் என்று வாசிக்கிறார். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் உடுத்தின மேலங்கே என்ன செய்தாங்களா? கலட்டினார்கள். அது மட்டுமல்ல, 35 பாருங்க, அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுல அங்க வாசிக்கும் பொழுது என்னச்சுன்னா 40 பாருங்கள், அவரை தூசித்தார்கள் என்று என்னச்சுன்னா, நீ தேவனுடைய குமாரன சிலுவைந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 44 வாசிக்கும் பொழுது அவரை நிந்தித்தார்கள் என்று என்னச்சுன்னா வாசிக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படி அவரை நிந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய முன்குறித்தலின்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படியாக, தேவன் நிர்ணயித்திருந்த என்னச்சுன்னா அந்த என்னச்சுன்னா வார்த்தையின்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து என்னச்சுன்னா மரித்தார். அதே போல இயேசு தாம் சொல்லும் பொழுது, நான் என்னுடைய மரணம் இவ்விதமா இருக்கும் என்று அவர் சொன்னார். அதே போல இயேசு என்ன மரித்தார். ஏன் மரித்தார்? எதற்காக மரித்தார்? யாருக்காக இயேசு மரித்தார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 5-6 வாசிக்கும் பொழுது, இயேசு என்ன, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்,
நமக்கு சமாதான உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு யாருக்காக மரித்தார்? ஆமென் ஸ்தோத்திரம். நமக்காகவே இயேசு மரித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆறாவது, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழிகளை போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செய்தார்? விழப்பண்ணினார். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு மரித்ததனுடைய நோக்கம் என்ன? யாருக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:6 வாசிக்கிற பொழுது, ரோமர் 5:6 இப்படி சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரருக்காக, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 5:8 வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன விளங்க பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அக்கிரமக்காரராய் இருந்த நமக்காக மரித்தார், பாவிகளாயிருந்த நமக்காக மரித்தா, மீறுதல் செய்த நமக்காக மரித்தா, தேவனுடைய அன்பை விட்டு மகிமை விட்டு தூரம் போன நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு நமக்காக அவர் சொன்ன வார்த்தையின்படியே வந்து மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுனுடைய மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இயேசு மரித்தார். இந்த சிலுவையிலே மரித்ததினால எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம், எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற நன்மை என்ன என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது வேதத்தில் நமக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5:10 வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கர் 5:10 வாசிக்க, நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்ல தெளிவா பாருங்க. நாம் விழித்திருக்கிறலாய், உயிரோடு இருக்கிறலாய் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாய், நீங்களும் நானும் என்ன பிழைத்திருக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன? பிள்ளைய பார்த்து வைங்கண்ணே, அதை தட்டி விட்டுறாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தேவன் சொன்ன காரியம் என்ன? நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படியாக இயேசு நமக்காக மரித்தார் என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு காரியத்திலே மரித்து போயிருக்கிறோம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எந்தெந்த காரியத்திலே மரணம் நமக்கு சம்பவிக்கிறது. யாக்கோப்பின் புத்தகம் 1:15 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 1:15, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் என்னச்சுன்னா பூரணமாகும்படி மரணத்தை பிறப்பிக்கிறது. அதனால ரோமரின் புத்தகம் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ரோமர் 7:13 வாசிக்கும் பொழுது, ரோமர் 7:13 இப்படி இருக்க, நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. அப்ப பாவம் ஒரு மனுஷனை மரணத்திற்குள்ளாக்கிறது, ஆத்தும மரணம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட மரித்தவர்களாயிருந்த, பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த நாம் கிறிஸ்துவுடனே பிழைக்கும்படியாக, ஜீவனுள்ளவர்களாய் மாறும்படியாக இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென் ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 8:6 வாசிக்கும் பொழுது, மாமிச சிந்தை மரணம். ஆமென் ஸ்தோத்திரம். மாமிசத்தின் சிந்தை என்னவா? மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய மாமிசத்தில் ஏற்படுகிற சிந்தை, நான் நினைத்தது நடக்கவில்லை, நான் விரும்பியது நடக்கவில்லை, நான் நினைத்தபடி ஆகவில்லை என்று ஒரு மனிதன் நினைத்து இந்த உலக காரியத்திற்காக சிந்திக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, அவனுக்கு கிடைக்காத ஒரு காரியம் வரும் பொழுது, அது
மரணத்திற்குள்ளாக்கி கொண்டு விடுகிறது. எனவே வேதம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை ஒரு மனிதனை மரணத்திற்குள்ளாக்கி விடும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7:10 வாசிக்கும் பொழுது, லௌகீக துக்கம் நமக்கு மரணத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ உலகத்தினுடைய துக்கம், உலகத்தை குறித்து என்ன ஸ்தோத்திரம், அந்த ஆசை இச்சைகள் அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்க, அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மை அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எதிலே மரித்தோம்? பாவங்களினால் மரித்து போய் கிடந்தோம். எதிலே மரித்தோம்? மாமிச சிந்தை நிமித்தம் மரணத்தில் இருந்தோம். எதிலே மரித்தோம்? லௌகீக துக்கத்தினாலே மரித்து போய் கிடந்தோம். எதிலே மரித்தோம்? அக்கிரமத்தினாலே மரணம் நமக்கு சம்பவித்தது. இப்படிப்பட்ட மரணத்தில் இருந்த நம்மை ஜீவனுள்ளவர்களாய் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படியாக நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே யாராவது ஒருவர் பாவத்தின் நிமித்தம் அந்த ஸ்தோத்திரம் ஆத்தும மரணத்தோடு இருந்தால், ஸ்தோத்திரம் யாராவது ஒருவர் அக்கிரமத்தின் நிமித்தம் மரித்து போயிருந்தால், யாராவது ஒருவர் லோக சிந்தையினாலே துக்கத்தினாலே மரித்தவர்களாய் இருந்தால், யாராவது ஒருவர் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நினைச்சினா மாமிச சிந்தையினாலோ மரித்தவர்களாய் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவே என்று கூப்பிட்டார். அந்த மரணத்திலிருந்து உங்களை நினைச்சின உயிர் உள்ளவர்களாய், ஜீவன் உள்ளவர்களாய், தேவனுக்கு ஏற்ற பிழைப்புள்ளவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு இயேசு வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இயேசு சிலுவையிலே மரித்தார்? உங்களையும் என்னையும் ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும்படியாய், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரோடு கூட பிழைத்திருக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இயேசு இந்த சிலுவையிலே மரித்ததினால் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த நன்மை என்ன? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். எதற்காக மரித்தாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய பாவம் உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார். ஏன் நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்ததினால் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? நமக்கு கிடைத்த நன்மை என்ன? பரிசுத்தம். ஸ்தோத்திரம். சுத்தவானாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாத வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 8:3 வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவத்தை போக்கும் பலியாக அவர் தம்முடைய ஸ்தோத்திரம் அவரை நமக்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறார். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம் என்பது சட்டம், லா. அது என்ன சொல்லும்? ஸ்தோத்திரம். எது பாவம், எது எது சரி, எது தவறு என்பதை சொல்லிக் கொடுப்பது அது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் ஸ்தோத்திரம். விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொள்ளை, கொலை
இவைகளை என்ன சொல்லிக் கொடுப்பது, இது தவறு என்று சொல்லிக் கொடுப்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை என்ன ஆத்மாவை விடுவிக்க முடியாது, பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. அது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க ஒரு உபாத்தியர் தான் மட்டும்தான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுவது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நம்ம என்ன ஸ்தோத்திரம், அவருடைய என்ன கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஏற்ற என்ன பரிசுத்தமாய் நம்மை மாற்றுவது இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினால். அதனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவத்தை போக்கும் பலியாக அவரை நமக்காக அனுப்பினார். ஆமென். ஏசாயா 53:6 வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 53:6 பாருங்க, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன செய்தாரா, விழப்பண்ணினார். தோத்திரம், விழப்பண்ணினார். அவரை அனுப்பினது மட்டுமல்ல, என் பாவம், உங்களுடைய பாவம், மனுக்குலத்தின் அத்தனை பாவங்களையும் அவர் மேல விழப்பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 53:10 வாசித்து பார்த்தா, அது மட்டும் அனுப்பினது மட்டுமல்ல, அவர் மேல விழப்பண்ணினது மட்டுமல்ல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்ன செஞ்சாரா, நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்த பாவத்தின் விளைவாக நீங்களும் நானும் தண்டனை பெற வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். மனுக்குலத்தில் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தின் விளைவாக அந்த மனிதனுக்கு தண்டனை வர வேண்டியது. அந்த தண்டனை நீங்களும் நானும் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே, அதை செய்து என்ன நிவர்த்தி செய்ய முடியாததினாலே, இயேசு கிறிஸ்து என்ன நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதினால, ஸ்தோத்திரம், நம்முடைய அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டா, நான் நிற்க வேண்டிய இடத்துல இயேசு நின்றார். நான் நினைச்ச அவமானப்பட வேண்டிய இடத்துல இயேசு அவமானப்பட்டா, நான் வேதனைப்பட வேண்டிய இடத்துல இயேசு வேதனைப்பட்டா. இன்றைக்கு என்ன ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, என் பாவத்திற்காக, உங்கள் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காய், உங்களுடைய அக்கிரமத்திற்காய் என்னை பரிசுத்தப்படுத்த, உங்களை பரிசுத்தப்படுத்த தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய நீதிமானாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாரா, பாவமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத பரிசுத்த தெய்வம், சுத்த கண்ணர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இப்படி செய்தது நிமித்தமாய், இயேசு எனக்காக மரித்தது நிமித்தமாய் கிடைத்த 2வது நன்மை என்ன, பரிசுத்தம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:12 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தாரா, பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டா, நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாய். அல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக இயேசு சிலுவையில் வரலன்னா பரிசுத்தம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த மனுக்குலத்திற்கு பரிசுத்தம் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நீங்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:10 பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை பாருங்க. அதுல 14ஆம் வசனம் 10:14 பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் நாம் செய்யப்படுகிற சடங்காச்சரத்தினாலோ தான தர்மத்தினாலோ இல்லை ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தினாலோ ஒரு மாட்டினுடைய இரத்தத்தினாலோ இல்லை எந்த மிருகத்தினுடைய இரத்தத்தினாலோ பறவைகளுடைய இரத்தத்தினாலோ ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் இல்லை. ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவது நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது எபிரேயர் 9:13-14 அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டு கடா இவர்களின் இரத்தமும் தீட்டுப்பட்ட மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் அமை சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுமானால் அமை 14ஆம் வசனம் பாருங்க. அமை நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது? இயேசு நமக்காக மரித்ததினாலே ஜீவனுள்ளவர்களாய் அவரோடு கூட நாம் பிழைக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இப்போ நாம் மரித்தவர்கள் அல்ல, ஜீவனுள்ளவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மரித்ததின் நிமித்தமாக நீங்களும் நானும் பரிசுத்த சந்ததியாய் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த சிலுவையில் ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அடுத்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மரணத்திற்கு அதிகாரியாய சாத்தான அந்த மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி என்ன செய்தார்? அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டு இருக்கு. இன்னைக்கு மனுஷனுக்கு பார்த்தா தெய்வத்திற்கு பயப்படுவதை காட்டிலும் சாத்தானுக்கு பயப்படுதான் அதிகமாயிட்டு. தோத்திரம். ஆமே தோத்திரம். இன்னைக்கு நம்ம என்ன காலையில் எழும்பணும்னு அங்கே வீட்டுக்கு முன்னால நீங்க வீட்டை என்ன அந்த முற்றத்தை பெருக்கும் பொழுது அங்கே ஒரு எலுமிச்சங்காய் கடந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே வீட்டுக்குள்ள ஓடியாந்துருப்பீங்க. வந்து வீட்டுக்காரரை எழுப்பி வீட்டுக்கு முன்னாலே எவனோ வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சுன்னு உடனே ஒரு பயம், ஒரு திகில், ஒரு தாயத்தை கிடக்கட்டும். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னச்சுன்னா ஏதோ ஒரு பறவை வந்து உங்கள் வீட்டு என்னச்சுன்னா அந்த நிலையில் உட்கார்ந்தனால அதில் ஏதோ ரத்தம் கொஞ்சம் வடிஞ்சிருக்கட்டும், அவ்வளவுதான். இல்லாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே இழுத்துருவோம். தோத்திரம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே இழுத்துருவோம். நினச்சேன் வீட்டில் நடக்கிற பார்த்தாலே என்ன தெரியுது? என்னை கண்டிப்பாக வச்சிருப்பான்னு தெரியும். அவன் வந்த மொழியே சரியில்லை. அன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கும் போதே நினச்சேன், அவள் வந்துட்டு போன அன்னையிலேருந்து வீடே அதப்போ எலுமிச்சங்காலை பார்த்தாலே பயம், ஒரு தாயத்தை பார்த்தா பயம், ஒரு கயரை பார்த்தா பயம், ஒரு தகடை பார்த்தா பயம், எல்லாம் பயம் பயம். ஆனால் ஆண்டருக்கு மட்டும் பயப்படவே மாட்டோம். அவருக்கு மட்டும் என்ன மாட்டோம்? பயப்பட மாட்டோம். வேதம் சொல்லுது அவருக்கு பயந்த ஆசீர்வாதம், உலகத்துக்கு பயந்த அடிமை. அல்லேலூயா. அந்த வேதம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அவர் என்னச்சனா அப்படி ஆனார் என்று வாசிக்கிறோம். இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே உங்களை என்னையும் சாத்தானின் வல்லம் இருந்து விடுவிக்கப்படணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பொல்லாத வல்லம் இருந்து ஆண்டவர் விடுவிக்க தான் வந்தார். தோத்திரம். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறானா? பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் என்ன செய்தாரா? வெளிப்பட்டார். யாருடைய கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்டாரா? சொல்லுங்க. அப்ப இயேசு சிலுவையில மரித்தாரா மரிக்கலையா? என்னைக்கு தான் அடிக்க போறாங்களோ? அவர் என்னைக்கு அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதனால நமக்கு விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நமக்கு இன்னைக்கு என்ன 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 வெள்ளிக்கிழமை? குட் ஃப்ரைடே. ஆமே. துக்க நாளா இல்ல, நல்ல நாள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல காலம் பிறந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ இயேசு நமக்காக மரித்தாரோ அன்னைக்கே நமக்கு நல்ல காலம். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல, சாத்தானின் வல்லமைக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல, மாந்திர வல்லமைக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல, சூனியத்திற்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல. எந்த வல்லமையும் தேவ பிள்ளைகளை ஒருபோதும் அணுகவே முடியாது, ஆட்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்ட. வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறாவையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். விசுவாசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினால அவர் நன்மை செய்கிறவராய் இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் சுகமாக்கினது, விடுவித்தது உண்மை என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவ ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் எந்த வல்லமையும் தொட முடியாது. நாம் எல்லா சாத்தானின் வல்லமையும் மேற்கொள்ளத்தக்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஆண்டவருக்கு மகிமை. யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால் எது நம்ம என்ன அணுகவே முடியாது. நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் பயம், என்னது பயம் பயம் பயம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. முன்னால் ஒரு நாள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் சொன்னேன், மறுபடியும் அதை உங்களுக்கு நினைப்போட்டுக்கிறேன். ஒரு நாள் என்னச்சுன்னா, ஸ்தோத்திரம், ஒரு சாமியாடி அவருடைய வீட்டில் தான் என்னச்சுன்னா, அதாவது பிசாசு ஆடுகிறவர், அவர் வீட்டில் நான் கூடியிருந்தேன். அது அவர் பெரிய என்னச்சுன்னா நல்ல வசதியாக இருந்தார். ஆனால் அவர் என்னச்சுன்னா ரொம்ப சூனியமாகி வேலையெல்லாம் இழந்து கடைசியில் என்னச்சுன்னா ஊரை விட்டு போயிட்டார். அந்த வீட்டை என்னச்சுன்னா வாடகைக்கு என்னச்சுன்னா எடுத்து அந்த வீட்டில் இருந்தேன். அப்போ நைட்டு ஒரு நாள் நாங்கள் படுத்திருக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு என்னச்சுன்னா முன்னால் ஒருத்தர் நின்று, அந்த கோடாங்கி நைட்டு வரும் பார்த்தீங்களா, அது என்னது உடும்பு உடும்பு சாம கோடாங்கி, அவன் மற்ற வருவான், மற்ற வடிவான், டக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு, முன்னேறும் அது வேற. இவன் நைட்டு வருவான், என்ன செய்வான், அப்படி வந்துட்டு என்னச்சுன்னு சொல்லுவான், இந்த வீட்டுக்கு என்ன வந்திருக்கு, இந்த வீட்டுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மைய தடவிட்டு போயிடுவான். அதே மாதிரி என்னச்சுன்னா எனக்கு எரிச்சல் வந்துட்டு, நான் உடனே அவனை பார்க்கக்கூடாது நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நம்மளை சொல்லியே பயமுறுத்தி வச்சுட்டாங்க. நான் உடனே ஜன்னலை திறந்து என்னச்சுன்னு சொன்னேன், உனக்கு வேலை இல்லையா போடே அப்படின்னு சொல்லி அவனை நான் அனுப்பிட்டேன். அதே மாதிரி காலையில் வந்துட்டான். வந்தோடனே அந்த பார்த்தா அங்கே அந்த மை வச்சுருக்கிறான். அவன் பார்த்து சொன்னால், இந்த வீட்டில் என்னது சாவு வருது அப்படின்னா. அப்போ எனக்கு வயசு ரொம்ப கம்மி, தோத்துறோம், இந்த வீட்டுக்கு என்ன வருது, அவன் சொன்னப்பறம் தான் எனக்கு வயசே பலன் ஆயிட்டு, தோத்துறோம். ஒன்றுமே நினச்சேன். அதுக்கடுத்து எங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமே வந்தது. அவன் சொல்லிட்டு போனப்பறம் தான் எங்கள் வீட்டுக்கு என்ன வந்தது, அதுவரை எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை. அதுக்கடுத்து ஒருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்தாரு. இப்படி யாராவது வருவானான்னு பார்க்கேன், ஏதாவது கிடைக்கும்ல,
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பயப்படுதோம். நம்ம என்ன செய்தோம்? ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, பயந்துருதோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பயத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க தான் இயேசு சிலுவையில் மரித்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாட்டு மட்டும் படிச்சிடும். எப்படி? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எப்படிங்கண்ணே? ஈயாண்ணே? ஈயா எஃபா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நீங்க பாடுபொழுதே பயந்து தான் பாடுவீங்க. நல்லா பாடுங்க. இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். ஆமென். எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன்? இயேசு சொன்ன இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லாதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது அவன் சரக்கு எதுவும் நம்மகிட்ட இருந்தால் தான் பயப்படணும். அவன் சரக்கு நம்மகிட்ட நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இயேசு என்ன சொன்ன? உலகத்தில் வந்து நமக்காக மரித்ததினால் கிடைத்த மூன்றாவது நன்மை என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நான்காவது ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எதற்காக வந்தார்? கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 3:13 பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இயேசு கல்வாரி சிலுவையில் தேவனுடைய என்ன சொன்னார்? சித்தத்தின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய நியமத்தின்படியும் அவர் என்ன சொன்னார்? மரித்தார். அவன் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், நான் என்னுடைய மரணம் இப்படிதான் இருக்கும் என்று சொன்னார். அவர் ஏன் அப்படி மரித்தார்? அவர் பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ள தெய்வம். அம்மை பாவியா இருக்கிற எனக்காக, அக்கிரமக்கார இருக்கிற நமக்காக, அம்மை ஸ்தோத்திரம், தேவனை விட்டு தூரமாய் போய் அவருடைய உடன்படிக்கையை மீறின நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்ததின் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், நாம் பிழைத்திருக்கும்படி ஜீவனுள்ளவர்களாய் நம்மை மாற்றினது. இரண்டாவது, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். என்னை பரிசுத்தவானாக, நீதிமானாக, சுத்தவானாக அது என்னை மாற்றினது. மூன்றாவதாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் விடுவிக்கும்படியாக இயேசு மரணத்தினாலே சாத்தானின் வல்லமையை அழித்தார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, என் சாபத்தை இயேசு நீக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை நீக்கினார்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு என் சாபத்துக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் ஆக்கி என்ன மீட்டுக் கொள்வதற்காக சாபமானார். கர்த்தருக்கு மகிமை. சாபம் என்பது என்ன? ஸ்தோத்திரம். சில காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்பார்த்த, நாம் பிரயாசப்பட்ட பலன் நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அது சாபத்திற்குள்ளாய் மாறிவிடுகிறது. சில இடத்துல பாருங்க, நல்ல வேலை செய்வீங்க, நல்ல வேலை செஞ்சு வருமானம் எல்லாம் நல்ல கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா
பூனை அது ஊதி போட்ட மாதிரி இருக்கும். எங்க போகுதுன்னே தெரியாது. ஒரு பிளஸ்ஸிங் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது. அது மட்டுமல்ல, நீங்க தொழில் செய்வீங்க. நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழில பார்த்தீங்கன்னா அதை செய்ய முடியாதபடி எங்கேயோ ஒரு லாக்கா இருக்கும். அதுல உங்களுக்கு விருத்தி அடைய முடியாது. ஒரு பெருக்கம் உங்களுக்கு வராது. நீங்க பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், பிரயாசப்படுத மாதிரி இருக்கும், நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரு விருத்தி இருக்கவே இருக்காது. ஒரு சூனியமாக்கப்பட்ட நிலைமை, வெறுமையா இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா அவங்களால ஸ்தோத்திரம் நல்ல மார்க் எடுக்க முடியாது. அவங்களால ஸ்தோத்திரம் நல்ல இடத்திற்கு போக முடியாது. அதுல முட்டுக்குட்டை போடப்படுகிற நிலைமை இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வீட்டுல சந்ததிகளே இருக்காது. என்ன இருக்காது? சந்ததி இல்லாமல் அந்த சுதந்திரம் அற்று போகிற ஒரு நிலைமை சில வீட்டுக்குள்ள காணப்படும். சில வீட்டுல பார்த்தீங்கன்னா அந்த வாரிசுகள் இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வாரிசு எல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அது செத்துக்கொண்டே இருப்பார்கள். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வியாதிகள், அடிக்கடி பார்த்தீங்கன்னா வியாதிகள். டாக்டர்கிட்ட போன செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த வியாதி நிமித்தமாக குடும்பம் ஸ்தம்பித்து போய்விடும். குடும்பம் சூனியமாக்கி விடும். எல்லாத்தையும் கொடுத்து இழக்க வேண்டிய நிலைமை வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல ஏற்படும். இதுதான் சாபம். இந்த சாபத்தை முறிப்பதுக்கு தான் இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஸ்தோத்திரம், ஒரு பாஸ்டர் ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளை, அவள் நல்ல பிள்ளை, படிப்பதற்கு ஸ்கூலுக்கு காலையில் அவங்க வீட்டில் அனுப்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலை இரவெல்லாம் பார்த்து நல்ல ஹோம்ஒர்க் பண்ணுவா, நல்ல எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவா. காலையில் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு உடனே வயிற்று வலி வந்துடும். அப்போ இவங்க உடனே சொல்லுவாங்க, அப்பா உடனே 2 அடி கொடுப்பார். ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க, உனக்கு இப்போ தான் இப்படி தான் அடிக்கடி உனக்கு வயிற்று வலி வந்துடும், தலைவலி வந்துடும்னு சொல்லி அடிப்பார். அதனால் அடித்து படைக்க கொண்டு போய் பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுருவார். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரும், அம்மே உங்கள் பிள்ளை சுகம் இல்லை, கூட்டிட்டு போங்க. இதே வாடிக்கை ஆயிட்டு. என்ன செய்யணும் தெரியல. பிள்ளை நல்லா படிக்கிற வீட்டில் தான் நல்லா படிக்கிறா. ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னால் அவளால் என்ன செய்ய முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போக படிக்க முடியுமா? அடுத்த இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனால என்ன செய்யணும் தெரியல. இந்த பாஸ்டம்மா நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர், எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுக்குறீங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாபத்தை முறிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர்களுக்கு ஆண்டவர் காட்டினாங்களாம். அதில் போய் பார்த்தா அதில் எழுதப்பட்டிருந்த சில காரியத்தை பார்த்தாங்களாம். இந்த சாபம் எப்படி வருகிறது அப்படின்னு அது எழுதியிருந்ததான். அதை பார்த்துட்டு உடனே அந்த பாஸ்டம்மா தான் பிள்ளை மேலே கையை வச்சு டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணா, என் தகப்பன் வழியா, என் தாய் வழியா, என் மூதாதையர்கள் வழியா, என் பிள்ளைக்கு என் புருஷன் வழியாகவோ இல்லை என்னுடைய வழியாகவோ எந்த சாபத்தின் வல்லமை என் பிள்ளைய படிக்க விடாமல் இருந்தா இன்னைக்கு அவைக இயேசுவை நாமத்தை நான் முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். நடந்து என்ன தெரியுமா, அந்த பிள்ளை ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா. 10th ஸ்கூல்ல அவ தான் ஃபர்ஸ்ட், +2 ஸ்கூல்ல செகண்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அவ கார்னியாவில் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் இப்போ அவங்க இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒன்று சொல்லுகிறேன், சாபத்தை முறிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதுல நீங்க உடனே நம்ம நினைச்சோம் அது அவங்க மேல பழிய போட்டதும் இவங்க மேல பழிய போட்டதும், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இல்ல உடன்பிறப்புக்குள்ள அடிக்கடி பிரச்சனை, இல்ல உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க முடியாம இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாக ஜெபித்தால் அந்த சாபத்தை நமக்காக முறிக்கும்படி பலியான இயேசுவின் வல்லமை உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை சாபத்தையும் முறிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல ஸ்தோத்திரம், மருதமுத்தூர் நம்ம முன்னால ஊழியர் செய்த மருதமுத்தூர் என்கிற இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு அம்மா, அவங்க அவங்க வீட்டில் சாமி ஆடுகிறவங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நம்முடைய சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படி வரும்பொழுது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசே இல்லை. அவங்க எப்படி அந்த சர்ச்சுக்கு வந்தாங்க,
சர்ச்சில் நாங்கள் ஒரு மாட்டு தொழுவில் தான் என்னச்சுன்னா ஒரு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு நடத்தும் பொழுது அங்கே என்னச்சுன்னா ஒரு சின்ன குழந்தை என்னச்சுன்னா ஒரு தாய் கொண்டு வருவாங்க. அப்படி மகளுடைய என்னச்சுன்னா அந்த பிள்ளை அதை கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளையை வச்சு அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக இந்த அம்மா என்னச்சுன்னா சர்ச்சு நடக்கும் பொழுது வருவாங்க. வந்து அதை கொடுப்பாங்க. அதனால என்னச்சுன்னா அந்த அம்மா பார்த்துட்டு என்னச்சுன்னா அதை கொடுக்க வரும் பொழுது அப்படி நான் சொல்லுவேன், ஏம்மா உட்காந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அம்மா என்னச்சுன்னா உட்காந்து வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு என்னச்சுன்னா ஆண்டவருக்காக ரொம்ப நல்லா ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் வருதுக்கு என்னச்சுன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் தான் அது என்னச்சுன்னா அவங்க ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசே இல்லை. ஆண் வாரிசெல்லாம் என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரும். அந்த வீட்டுக்கு நான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னச்சுன்னா பிள்ளைகள் வாண்டுகள்லாம் கிடக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இது யார் பிள்ளை, இது யார் பிள்ளைன்னு கேட்டால் இது என்னச்சுன்னா இவா பிள்ளை. ஆனால் இவங்க அப்பா எங்கே செய்தாரு, இவங்க அப்பா இல்லை. இவங்க அப்பா இல்லை. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா அந்த பிள்ளைகள் அனாதியை போல கிடந்தாங்க. அந்த வீட்டில் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் என்னச்சு அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொல்லாத என்னச்சுன்னா வல்லமையை அதோட முறித்து அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசை நிலைக்க பண்ணிட்டார். நிலையில சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள சாபத்தை இயேசு நீக்குவதற்கு தாங்க அந்த ஆண்டவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். இன்னைக்கு எந்தெந்த சாபம் இருக்கு அது எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்க கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே மரித்ததினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:20 வாசிக்கும் பொழுது கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு எப்படி ஆயிற்று? பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். எதை உண்டாக்கினா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன உண்டாக்கினா? சமாதானத்தை. அதான் ஏசாயா 53:7 சொல்லப்பட்டு இருக்கிற 5 சொல்லப்பட்டு இருக்குது. 53:5 வாசிக்க நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29:11 வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 26:3 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியாய் பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. யோபு 5:24 சொல்லுகிறது, உன் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது ஸ்தோத்திர சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. சங்கீதம் 122:7 வாசிக்கும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே என்னது சுகம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா இயேசு சமாதானத்தை கொடுக்கதான் இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த சூழ்நிலை சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த சமாதானத்தை இன்றைக்கு அந்த இயேசு நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசு சிலுவையிலே மரித்து நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் முதல் ஆசீர்வாதம் நானும் நீங்களும் ஜீவன் உள்ளவர்களாய் அவரோடு கூட இருக்க பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். உங்களையும் என்னையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை பரிசுத்தவான்களாய் சுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக இயேசு மரித்ததினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தவானாக்கப்பட்டோம். அது மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி மரணத்தினாலே சாத்தானின் வல்லமையை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில சாத்தானின் வல்லமை இந்த விடுதலையை கொடுக்கும்படியால் அவர் மரித்தார். நான்காவதாக இயேசு என்னுடைய சாபத்தையும் உங்களுடைய சாபத்தையும் போக்குவதற்காய் மரித்தார். ஐந்தாவதாக இயேசு நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாய் நமக்காக மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சாபத்தை முறிக்கும்படி எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு அந்த சாபம் இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தின வல்லமை இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள இருக்கிற சாபத்தை எல்லாம் முறிக்கணும். எந்தெந்த காரியம் உங்க வீட்டில் நன்மை நடக்க முடியாதபடி, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வர முடியாதபடி, உங்க பிள்ளைகள் விருத்தி அடைய முடியாதபடி, உங்கள் குடும்பம் ஆமை ஸ்தோத்திர வாசனையை கெடுக்கும்படி, ஆமை ஸ்தோத்திர உங்க வீட்டுக்குள்ள உங்களை சூனியமாக்கும்படி எந்தெந்த வல்லமைகள் ஆமை கிரியை செய்கிறதோ இன்றைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் முறிப்பாராக. நல்ல வாய்களை திறந்து ஆமை ஸ்தோத்திர நல்ல வாய்களை திறந்து இன்றைக்கு இயேசுவே இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் சாபம் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் சாபம் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் சாபம் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் சாபம் முறிக்கப்படுவதாக. இன்றைக்கு அந்த கல்வாரி ரத்தம் அம்மே உங்கள் சிரசில் விழுவதாக, உங்கள் மேலே விழுவதாக, உங்கள் பிள்ளைகள் மேல் விழுவதாக, உங்க வீட்டுக்குள்ள விழுவதாக. அந்த சாபம் இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சாபத்தின் வல்லமை இன்றைக்கு ஆமை ஸ்தோத்திரம் இந்த குட் ஃப்ரைடே நாட்களிலே அது முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்க வீட்டுக்குள்ள விடுதலை, உங்க வீட்டுக்குள் விடுதலை, உங்க வாழ்க்கையில விடுதலை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலை. எல்லா சூனியத்தின் வல்லமைகள், எல்லா சூனியத்தின் வல்லமைகள், எல்லா சூனியத்தின் வல்லமைகள் ரீகா தானா ராகா தானா ராகா தானா. நல்ல இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நல்ல கையை தட்டி வாயை திறந்து உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் ஒருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் ஒருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் எந்தி எனக்காயேங்கி நின்றே. தாகம் தாகம் எந்தி எனக்காயேங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே
மேலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசு எனக்காக உங்களுக்காக பாவமில்லாத பரிசுத்த தெய்வம். அவர் மரித்ததினாலே, சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு கிடைப்பது ஜீவன், பரிசுத்தம், விடுதலை, ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துகிறபடி எல்லாம் கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, நம்முடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபையை தாரும். அந்த கல்வாரிக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளுகிறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தும். நம்முடைய பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை தயவு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தான அன்னிக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத், என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்க.